ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் 14 விதைகளோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுகளாக இருக்கட்டும், காய்கறி பழங்களில் நம்ம தெரியாமல் சாப்பிட்ற விதைகளும் தெரிஞ்சு சாப்பிடாம இருக்கிற விதைகளோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சிலர் சில விதைகள் சாப்பிடுவோம், ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னே தெரியாமல் சாப்பிட்ருப்போம். சில விதைகள் நமக்கு தெரிஞ்சும் அதை சாப்பிடாம ஒதுக்கியிருப்போம். ஸோ இந்த பழங்களோட விதைகளாக இருக்கட்டும், காய்கறிகளோட விதைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆளி விதைகளோட நன்மைகள் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த ஆளி விதையை வெறும் கடாயில் மிதமான சூட்டில் வறுத்து அப்படியே சாப்பிடலாம். இல்லை ஆளி விதை எண்ணெயாக பயன்படுத்தலாம். நம்ம ஆளி விதையை பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணீர் கூட கலந்து சாப்பிட்லாம், தயிரில் கலந்து சாப்பிட்லாம், இல்லை நம்ம என்ன ஜூஸ் குடிக்கிறோமோ அதில் நம்ம கலந்து சாப்பிட்லாம். இந்த ஆளி விதையில் புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இரத்த அழுத்தத்தை குறைக்கும். உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க தாராளமாக இந்த ஆளி விதையை எடுக்கலாம். இதில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இரத்த குழாயில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். மாரடைப்பு வராமல் இருக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம உடம்புல மார்பக புற்றுநோய், பக்கவாதம் வராமல் பார்த்துக்கும். தினமும் நம்ம இந்த ஆளி விதைகளை சாப்பிட்றதுனால புற்றுநோய் கட்டிகள் உருவாகாது. மூட்டு வலியை குறைக்கும். சருமத்துக்கும் தலைமுடிக்கும் இந்த ஆளி விதை பளபளப்பு கொடுக்கும். முடி வளர்ச்சிக்கும் உதவும். சப்ஜா விதைகளை நீரில் ஊற வச்சு பயன்படுத்தணும். சப்ஜா விதைகளில் துத்தநாகம், சல்ஃபர், ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் A, B, C உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த சப்ஜா விதை பித்தத்தை குறைக்க உதவும். உடல் சூட்டை தணிக்கும். ஜீரண பாதையில் ஏற்படுற புண்ணுகளை ஆற்றும். மலச்சிக்கலை போக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இரத்த சோகை வராமலும் தடுக்கும். பரங்கி விதையை மிதமான வெயிலில் நம்ம காய வச்சு பொடி பண்ணி பயன்படுத்தலாம். இந்த பரங்கி விதையில் புரதம், அசிட்டிக் ஆசிட் அதிக அளவில் இருக்குது. வைட்டமின் B, தயாமின், நியாசின் போன்ற சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. இந்த பரங்கி விதையை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால சிறுநீர் கற்கள் ஏற்படுறதை தடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். குடற்புழுக்களை நீக்கும். வெள்ளரி விதையை பழத்தோடோ இல்லை சமைச்சு நம்ம சாப்பிடலாம். வெள்ளரி விதையில் நார்ச்சத்து, மக்னீசியம், துத்தநாகம், வைட்டமின் E, ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை அதிக அளவில் இருக்குது. சரும வறட்சியை போக்கி சருமத்தை பளபளப்பாக மாற்றுறதுக்கும் முடி வளர்ச்சிக்கும் உதவுது. புற்றுநோயை தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த வெள்ளரி விதை பயன்படுத்தலாம். நம்ம திராட்சை பழம் சாப்பிடும்போது அதோட விதையோடையும் மென்று சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிலர் சாப்பிட்றப்ப அந்த விதையை துப்பி துப்பி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. ஏன்னா திராட்சை பழத்தோட விதையில் அதிக சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வைட்டமின் E, லினோலெனிக் ஆசிட், பாலிஃபினால் போன்ற சத்துக்கள் இதில் இருக்குது. இது நம்ம உடம்புல உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றி புத்துணர்ச்சியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுக்கும் இந்த திராட்சை விதையை பயன்படுத்தலாம். இதய நோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும். இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை குறைச்சி இரத்த நாளங்களை விரிவடைய செய்ய உதவும். இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த திராட்சை விதை சாப்பிட்றதுனால இரத்த சோகை தடுக்கலாம். இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கும். முருங்கை விதையை நல்லா உலர்த்தி பொடி பண்ணி பாலில் கலந்து சாப்பிடலாம். முருங்கை விதையை காயோடு சேர்த்து சமைச்சும் நம்ம சாப்பிடலாம். இந்த முருங்கை விதையில் ஆன்டி ஆக்சிடென்ட், துத்தநாகம், வைட்டமின் A, C, P காம்ப்ளெக்ஸ் ஆகிய சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. இது கொழுப்பை குறைக்கும். புத்துநோய் செல்கள் உருவாகிறதை தடுக்கும். இதயத்தை பலப்படுத்தும். இரத்த சோகையை போக்கும். எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். விதைகளை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி நம்ம பாலோட காய்ச்சி குடிக்கிறதுனால ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது எள் விதைகள். நம்ம நல்லெண்ணெயாக பயன்படுத்தலாம். எள்ளை நம்ம எள் முட்டாய் அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா எள்ளை பொடிச்சு நம்ம வெல்லம் கலந்து சிலர் வறுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். எள்ளில் மெக்னீசியம், தாமிரம், கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் B, துத்தநாகம், நார்ச்சத்து போன்ற அதிக சத்துக்கள் இருக்குது. எள் விதையை நம்ம தொடர்ந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிறதுனால உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு சரியாகும். கல்லீரல் பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்கும். தோல் ஆரோக்கியத்துக்கு உதவும். உடல் வெப்பநிலையை சமநிலையில் வச்சிருக்கிறதுக்கு எள்ளை பயன்படுத்தலாம். சிலர் அதிகமாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுனால உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். சுரக்காய் விதையை வெயிலில் காய வச்சு அதோட தோலை நீக்கிட்டு அதில் இருக்கிற பருப்பை மட்டும் நம்ம பொடி பண்ணி உணவில் சேர்த்து சாப்பிடலாம். இந்த சுரக்காய் விதையில் வைட்டமின் B, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து நிறைவாக இருக்குது. சிறுநீரை அதிகப்படுத்தும். சிறுநீரக பாதையில் ஏற்படுற நோய் தொற்றை தடுக்கும். பித்தத்தை குறைக்கும். உடல் வெப்பத்தை தணிக்கும். வயிற்றுப்போக்கை தடுக்கும்.
நாயுருவி விதையை பொடியாக்கி தண்ணீர், பால், தேன் கலந்து நம்ம சாப்பிடலாம். நாயுருவி விதையில் ஆன்டி ஆக்சிடென்ட், துத்தநாகம், மக்னீசியம், இரும்பு சத்து, வைட்டமின் டி ஆகிய சத்துக்கள் இருக்குது. மூல நோயை தடுக்கும், மூளை திறனை மேம்படுத்தும், உடலில் தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி உடல் எடையை குறைக்க உதவும், உடலுக்கு வலிமையை கூட்டும். நாயுருவி விதையை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு பசி எடுக்காது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நாயுருவி விதையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரசம் விதையை இடித்து பொடி பண்ணி பயன்படுத்தலாம். இந்த அரசம் விதையில் வைட்டமின் பி, ஆன்டி ஆக்சிடென்ட், இரும்பு சத்து, துத்தநாகம், மக்னீசியம் ஆகிய சத்துக்கள் இருக்குது. ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகரிக்கிறதுக்கும், மலட்டுத்தன்மையை நீக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம இந்த அரசம் விதையை பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். மாதுளம் பழம் முழுவதுமே விதைகளால் ஆனது தான். இந்த மாதுளை பழத்தை நம்ம விதையோடு சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நன்மைகளை தரும். மாதுளையில் வைட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம உடம்புல புற்றுநோய் வராமல் பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் இதய நோய் பாதிப்பை தடுக்கும். ரத்தத்தில் ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கிறதுக்கு உதவும். இரத்த விருத்தியை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பப்பாளி விதை சாறு நம்ம வயிற்றில் உள்ள பூச்சியை வெளியேற்றும், செரிமானத்தை அதிகரிக்கும், வாயு தொல்லையை நீக்கும், உடம்புல புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்க பயன்படுது, கல்லீரலை பலப்படுத்துறதுக்கு உதவுது, உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு இந்த விதைகளை பெருமளவில் நம்ம பயன்படுத்தலாம். சியா விதைகள் பல ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். சியா விதைகள் அளவில் சிறிதாக இருந்தாலும் அதில் நம்ப முடியாத ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. இதில் நார்ச்சத்து, புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பல்வேறு நுண்ணூட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இந்த சியா விதைகள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம இதயத்தையும் மூளையும் பராமரிக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை ஊக்குவிக்குது, மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்க உதவுது. சியா விதைகளில் நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் எடை இழப்பை ஊக்குவிக்கிறதுக்கும் உதவுது. இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவுது, எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவுது, இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 14 விதைகளோட மருத்துவ குணங்களும் சத்துக்களும் அதோட நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் செய்யுதுன்னு பார்த்தோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.